நிகழ்ச்சியை தொடங்குறோம். என்னைக்குமே திரையிசையின் பொற்காலம் அந்த காலமே என்று பேச வருகிறார் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய ஈரோடு பிரபு அவர்கள். உங்கள் பலத்த கரகோஷம் கண்டதி. நீங்க நாராயணுக்கு போற பாட்டுல எனக்கு போடுறீங்க. வாங்கம்மா, அந்த காலம் வரப்பதான் டிவி வரணுமா? தருவாங்க. நீங்க பாடி பேச்சு முடிங்க, தருவாங்க. நல்ல ஒரு கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். அற்புதமான நடுவர் சார். இந்த மானிட்டர் கொஞ்சம் கொடுங்க சார் ப்ளீஸ். பாடுற பண்ணு டிலே கட் பண்ண டிலே. காரைக்காலுக்கு சிறப்பு சேர்ப்பது திருநள்ளாறு. காரைக்காலுக்கு சிறப்பு சேர்ப்பது திருநள்ளாறு. பக்திக்கும் பண்பாட்டுக்கும் சிறப்பு சேர்க்கின்ற இடம்தான் இந்த கைகாட்டி வெள்ளாறு என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறார். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. நல்ல ஜோரா கைத்தட்டுங்க. பாருங்க, 2 குழந்தை கோச்சிட்டு போறாங்க பாத்தீங்களா? நல்லா கைத்தட்டுங்க. மகிழ்ச்சி. உங்க கைத்தட்டல பார்த்தது ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும். ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தால் வெள்ளித்தட்டு கிடைக்கும். ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தால் எவர் சில்வர் தட்டு கிடைக்கும். எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு தட்டு அது இந்த ராம பக்தர்களின் கைத்தட்டு அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கிறார்கள். அருமையான மக்கள், அருமையான ஐயா. அங்கே ஆறுமுகம் ஐயா, இங்கே பழனி ஐயா. எல்லாம் ஒண்ணுதான், இரண்டுமே பழனி தான். ஆமா ஆமா. ராம பக்தர்களாக வந்திருக்கிறாங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. அவர் உரக்கடை வச்சிருக்காருங்களா? அது உரம் பெற்ற கடை அல்ல, ராமரின் வரம் பெற்ற கடை. அதனாலதான் வந்து அப்ப ஐயா வாழ்க்கையில அவருடைய மருமகன் முருகேசன் பாத்தீங்கன்னா எல்லாமே பழனி தாங்க. மகன் வாழ்க்கையில் வீடு கட்டினா வசந்தம் வர வேண்டும் என்பதற்காக தான் வசந்தம் நகரிலேயே நிகழ்ச்சி வச்சிருக்கீங்களே. நல்லா அவருக்கு நல்ல ஒரு பாராட்டு கொடுக்கலாம் இல்லையா? அள்ளி கொடுக்கின்ற கையாக இருக்கிறது. வாழ்க்கையில ஒரு மனிதன் நடுவர்களே, வாழ்க்கையில் ஒரு மனிதன் பெருமாள் ஆக வேண்டும் என்று சொன்னால் பெருமாளை பார்க்க வேண்டும். அதனால அற்புதமான மக்கள். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காது எங்கள் நடுவர் இருக்கிறார் கலங்காது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காது எங்கள் நடுவர் இருக்கிறார் கலங்காது, எங்கள் நடுவர் இருக்கிறார் கலங்காது. அற்புதமான மக்கள். இந்த மக்கள் முன்னாடி ஒரு கைத்தட்டல் போட்டி வைக்க போறேன். இந்த பக்கம் இருக்கிற நல்லா கை தட்டுறீங்களா, இந்த பக்கம் இருக்கிற நல்லா கை தட்டுறீங்களா? சிறப்பா கை தட்டுறவங்களுக்கு எங்க ஐயா ஆறுமுக ஐயா அவர்கள் 50,000 ரூபாய் பரிசு தர ரெடியா இருக்காரு. ஆனா வாங்க, நீங்க ரெடியா இருக்கீங்களா? முக்கியம். முதல் வாய்ப்பு உங்களுக்கு. ரெடி? 1 2 3 தட்டுவேன். சொல்லுங்க. ரெடி? 1 2 3. சபாஸ். இந்த பக்கம் ரெடி? 1 2 3. இரண்டணியும் சரிசமமாக கைத்தட்டிய காரணத்தால் அந்த 50,000 ரூபாய் பணத்தை அவர் எங்களுக்கே தருவார் என்ற மகிழ்ச்சியாக அந்த கல் எடுக்கிறாங்க. ஒரு வச்சிருங்க. மகிழ்ச்சி. நடுவர் அவர்களே, அற்புதமான நடுவர். பாருங்க, நாமெல்லாம் இலக்கியத்துறை. இந்த இலக்கியத்துறை எல்லாம் அழைத்து பின்னே அமர்ந்திருப்பது தங்கத்துறை. அவருக்கு என்னுடைய பரிவார வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, என்ன ஒரு அற்புதமா நீங்க பேச பேச நல்ல செய்திக்கும் கை தட்டுறாங்க, நல்ல பாட்டுக்கும் கை தட்டுறாங்க, நல்ல நகைச்சுவைக்கும் கை தட்டுறாங்க. உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஊருங்க. அதாவது விழாவை சிறப்பு சேர்ப்பது கச்சேரி, தமிழை சிறப்பு சேர்ப்பதுதான் இந்த மேச்சேரி அப்படிங்கிற அற்புதமான மண்ணுக்கு பக்கத்துல கைகாட்டி வெள்ளாறு. இப்ப நான் நடுவரை புகழ போறேன். நல்லா கை தட்டுங்க. நடுவரை புகழ போறேங்க. இந்த மேடைகளில் நடுவராக வீட்டிற்கும் குடுமி வைக்காத நாட்டாமையே, குடுமி வைக்காத நாட்டாமையா, சொம்பு இல்லாத பஞ்சாயத்து தலைவரே, சொம்பு ரொம்ப அடி வாங்கிச்சு வித்துட்டேன். எங்களுடைய அணிக்கே தீர்ப்பளிப்பதற்கு விட்டுப்பட்டு ராசாவே டவுசரை மறந்துட்டேன். உங்களுக்கு இந்த அற்புதமான பக்த கோடிகளின் பலமான கைத்தட்டலை பரிசாக கொடுக்கின்றேன். நன்றி நன்றி. அந்த கால பாட்டு தாங்க பாட்டு. இன்னைக்கு என்னங்க பாட்டா வாங்குறது? இந்த காலத்துல ஒரு பாட்டு, சாமி பாட்டு அருமையான சொன்னீங்க. தங்கவர சார் வழிகாரப்ப சொன்னாங்க, நல்ல பக்தியா அப்படியே உயிரோட்டமா இருக்கணும். அந்த மாதிரி சொல்லுங்க. நாங்க இந்த காலத்து ஒரு பக்தி பாட்டு பாடுறேன். எல்லாம் கண்ண முடுங்க, நீங்களும் கண்ண முடுங்க, சகோதரி நீங்களும் கண்ண முடுங்க, எல்லாம் கண்ண முடுங்க. ஒரு பக்தி பாட்டு. இந்த காலத்துல வந்து பக்தி பாட்டு. அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டியா பூரிக்கிற சாமி, சாமி 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 சொல்லையில புருஷனான ஃபீலிங் தான் சாமி. சாமி சாமி தப்பா பேசாதீங்க. பேராவூர்ல அவங்க குடும்ப பாட்டது. அப்படி சிக்னல்ல நின்று சாமி ஐயா சாமி அம்மா சாமி இப்படிதாங்க சாமி பாட்டு இருக்கு.
அற்புதமான மக்களுங்க. என்ன ஒரு உற்சாகமா ஐயெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாரு. அற்புதமான மக்கள் முன்னாடி நான் ஒரு பக்தியோடய ஆரம்பிக்கிறேங்க. அகர முதல் எழுத்தெல்லாம் அறிய வைத்து ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்து ஏலிசை நாடக தீபம் ஏற்ற வைத்து ஈந்தவர் நெஞ்சை இன்று குளிர வைத்து உயிர்மை எழுத்தெல்லாம் அறிய வைத்து ஊமையின் வாய் திறந்து பேச வைத்து என்னும் எழுத்தென்று அறிய வைத்து ஏற்றந்தோறும் புலமை ஆற்றதந்து ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்து ஓங்கார இசை தந்து போற்ற வைக்கும் இறைவனை வணங்கி இந்த கைத்தட்டலோடு நானும் ஆரம்பிக்கிறேங்க. சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து என்று சொன்னான் எட்டயபுரத்து இலக்கிய சூரியன் பாரதி. இந்த நேரத்துல அந்த பெருமாளை நினைத்து சங்கராபரணம் வந்த அற்புதமான இசைக்கலைஞர்களை நல்ல ஒரு கைதல் கொடுங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் கொடுப்பாங்க பாருங்க. லைட் ఎక్కువ தாங்க சார். சங்கரா ஜீவேஸ்வரா சங்கரா நாகசரி ராபரா ராபரா ஜீவேஸ்வரா சங்கரா. ஞானமும் நீவணி ஞானமே நீவணி ராகமே யோகபடி மௌன விசக்ஷண கான விலக்ஷண ராகமே யோகமணி ஞானமும் நீவணி ஞானமே நீதணி ராகமே யோகபடி விசக்ஷண கான விலக்ஷண ராகமே யோகமணி நாதோபாசனு தேசினு வாடனு நீ வாடனு நேனையோ நாதோபாசனு தேசினு வாடனு நீ வாடனு நேனையோ கந்தரா நீல கந்தரா உத்தரவீனி உத்ரவீன எண்ணித்தகாணலி அவதரிந்தரா இன்னரிந்தரா சங்கரா நாதசரி ராவரா ஏதலி ஆராதரா ஈஸ்வரா சங்கரா சங்கரா சங்கரா.